ஹாய் ஹலோ வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஃப்ரெஷ் க்ரீம் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க இந்த ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம டெய்லியும் பால் காய்ச்சிறோம் இல்லைங்களா, அந்த காய்ச்சின பாலில் பார்த்திங்கனாலே ஆடை நிறையா இருக்கும். அந்த பாலை யூஸ் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிற பாலை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அந்த ஃப்ரிட்ஜில் வச்ச பால் எடுத்து பார்த்திங்கன்னா ஆடை இன்னும் நல்லா திக்காக இருக்கும். அந்த ஆடையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் ஸ்டோர் பண்ண ஆடையை நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கணும். நீங்கள் எப்போ ஃப்ரெஷ் க்ரீம் செய்ய போகிறீங்களோ அப்போ ஒரு நாளைக்கு முன்னாடியே ஃப்ரீசரில் இருக்கிற ஆடையை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் இந்த ஆடை கெட்டியாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா இந்த ஆடை லேஸ் ஆயிருங்க. பாருங்கள் ஆடை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ மிக்சியில் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ் க்ரீம் வேணுமோ அவ்வளோ பாலாடையே மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. இது நல்லா கூலாக இருக்கும் போதே அரைக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் லைட்டாக ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப க்ரீமியாக சூப்பராக ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சிக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து பாலாடை எடுத்தோடனே ரொம்ப கூலாக இருக்கும். அப்போவே நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு பட்டர் வந்துடும். அதனால் லைட்டாக ஒரு 2 சுற்று விட்டு எடுத்துருங்க. பாருங்கள், கடையில் கிடைக்கிற மாதிரியான அதே டெக்ஸ்சரில் நல்லா க்ரீமியாக ஃப்ரெஷ் க்ரீம் வீட்லேயே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நம்ம கடையில் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்காமல் வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஃப்ரெஷ் க்ரீமில் செய்யக்கூடிய ரெசிபீஸ் ஐஸ்கிரீமில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஹோம்மேடு ஃப்ரெஷ் க்ரீமை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.